Hi guys, நம்ம இந்த வீடியோல லாக் அண்ட் கீ அப்படிங்கிற இந்த சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம டங்கன், ராண்டல் எல்லாருமே இப்ப ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. ஸ்கூலுக்கு டைம் அடிச்சு லேட் ஆக்கிறத அப்படின்னு நம்ம ராண்டல் சொல்ல நம்ம டங்கன் அப்படியே கோஸ்ட் கீயை யூஸ் பண்ணி அப்படியே வெளியே போக அவரு டெட் பாடி அப்படியே கீழே விழுந்துருது. இது எல்லாத்தையும் பிரசன்ட்ல இருக்கிற நம்ம டங்கன் பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. நான் இங்கதான் இறந்து போனேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம கின்சியும் டெய்லரும் நீங்க அப்ப கோஸ்ட் கீயை யூஸ் பண்ணிருக்கீங்க, அந்த கீ தலையில கூட எலும்பு கூட இருக்குமே அப்படின்னு சொல்ல, நீங்க எந்த கீயை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க பாக்கெட்ல இருந்த எனிவர் கீ எடுத்து இத பத்தியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரெண்டு பேருமே அப்படியே சாக்காயிடுறாங்க. இந்த கீ உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு, எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே கேள்வி மேல கேள்வியா கேட்க, டங்கன் மாடியில தான் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூம்க்கு போயிடுறாரு. இப்ப நம்ம போடிக்கும் விஷயம் தெரிய வருது. எனிவர்க்கு அவங்க கையில இருக்கிறத அவரால் சுத்தமா நம்பவே முடியல. இது டாஜ் கிட்டல இருந்துச்சு. ஒருவேளை அந்த சண்டையில அவ மிஸ் பண்ணிருப்பாளா? இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம டங்கன் கிட்ட போக, டெய்லரும் கின்சியும் சேர்ந்து அவர் அப்படியே தடுத்துடுறாங்க. அவரு ஏற்கனவே ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. நீ வர அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஏறி நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் பண்ண, ஆனா அது இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டெய்லர், ஒருவேளை நீங்க எல்லாரும் பழச மறக்காம இருக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ண அந்த மெமரிக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது, ராண்டல் தான் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருந்தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம போடியோட தாத்தா அவங்களை ஏமாத்தினது அடுத்து நம்ம கேப் திரும்பவும் கோஸ்கியை யூஸ் பண்ணி ரெண்டுல ஒன்னு பாத்துணும் அப்படின்னு சொல்லி அவர் மேல பயங்கர கான்ல இருக்காரு. நம்ம ஈடன், நீ கோஸ்கியை யூஸ் பண்ணி மட்டும் அவனை என்ன சாகடிக்க போற, அவன் ஏற்கனவே செத்துட்டான், அவன் ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. அதை நம்ம ஸ்காட் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட, நம்ம ஜாக்கிக்கு இப்ப அவங்களோட 18th பர்த்டே வந்துருது. நம்ம டெய்லர் அவங்க லாக்கர்லாம் பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணி அவங்களை விஷ் பண்ண, நம்ம ஜாக்கியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஒரு சூப்பரான பிரசன்ட் தரதா சொல்லியிருந்தேன், இங்க பாரு எனிவர் கீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க கண்ணை மூட சொல்லி அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடமான இங்கிலாந்துக்கு அவங்களை அப்படியே கூட்டு போக, ஜாக்கி அப்படியே குசியாயிடுறாங்க. டெய்லர், நீ உண்மையிலேயே சூப்பர், இதே மாதிரி ஒரு கிஃப்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்ல, இப்ப நம்ம நீனாவையும் ஜோஸையும் காட்டுறாங்க. நம்ம நீனா அடுத்த டேட் எப்ப போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோஸ் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்க, ஜோஸும் கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போறாரு. செயல இருந்த நம்ம கின்சி அது எல்லாத்தையும் பாத்துடுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியா அப்செட் ஆயிடுது. அப்ப அங்க வந்து நம்ம ஸ்காட் அவங்கள தனியா கூட்டு போய், உண்மையிலேயே நேத்து நடந்த எதுக்கும் நான் காரணம் இல்ல, கேப் தான் ஏதோ பண்ணிருக்கான், இன்னைக்கு காலைல அவன் ஈடன் கூட ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத கூட நான் பார்த்தேன், அவன் ஏதோ தப்பு பண்றான், அவனை நம்பாத அப்படின்னு அவரு சொல்ல, ஒன்னு எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு கேபையும் தெரியும், அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஸ்காட்டுக்கு செம கடுப்பாவது. கொஞ்ச நேரம் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு கடுப்பாய் அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம போடி இப்ப டங்கனோட ரூம்க்கு வராரு. அங்கிள், நான் உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நம்ம டங்கன் ஒண்ணுமும் அப்செட்டா தான் இருக்காரு. இல்ல போடி, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்ல, அங்கிருந்து அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் அவரு கண்ணில் படுது. அவர் அப்படியே அதை எடுத்து வச்சு அதுல இருந்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னா பாத்துட்டு இருக்க, நம்ம ராண்டலும் அவரும் எங்கேஜ்ல எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கறதுலாம் அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அப்ப டக்குன்னு நம்ம ராண்டல் அவரை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும், நம்ம டங்கன் ரொம்பவே பயந்து போயிருக்கிற மாதிரியும் ஒரு விஷுவல் அப்படியே அவரு முன்னாடி பிளாஷ் ஆகுது. உடனே அவரு திரும்பவும் அப்படியே அப்செட் ஆயிடுறாரு. அப்ப நம்ம கேப் அங்க வரான். போடி, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லொகேஷன் பார்க்கணும், ஆனா நடந்து போனா ரொம்பவே லேட் ஆகும், கொஞ்சம் கோஸ்கியை தெரியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, போடி, ஆனா கோஸ்கியை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் போக முடியாது, கீ ஹவுஸ் சுத்தி இருக்கிற கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் தானே போக முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேப் அவர்கிட்ட இருந்த கீயை வாங்கிட்டு அப்படியே கோஸ்டா மாதிரி வெளியே பறந்துடுறாரு. நேரா நம்ம போடியோட தாத்தா கிட்ட போய், நீ என்ன ஏமாத்திட்ட, என் கிட்ட இருந்த கடைசி மெட்டலும் இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு, ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ லோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது, நீ அவங்கள வேணா ஏமாத்தலாம், ஆனா இங்க நீ யாரையும் ஏமாத்த முடியாது, உன் முதுகுல இருக்கிற பாராசைட் நீ யாருங்கிறத எனக்கு காமிச்சு கொடுத்துருச்சு அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம போடி டங்கன் இப்ப வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறாரு. அவர் அப்படியே நேரா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வேர்ஹவுஸ்க்கு போக, டங்கன் அவரோட யங் ஏஜ்ல ஈவில் மெட்டலை யூஸ் பண்ணி ஒரு கீயை உருவாக்குன மாதிரியும், ராண்டலும்
அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவரை ஏமாத்தி ஹெட்கியை யூஸ் பண்ணி அவரு மெமரிஸ் எல்லாத்தையும் திருடிட்ட மாதிரியும் காட்டுறாங்க. டங்கன் சம கடுப்பாயிடுறாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அவரு தலை வர பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப டக்குன்னு நம்ம போடி வர அங்க வந்துடுறான். அங்கிள் டங்கன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஜாமலிங் உன்ன மாதிரி ஈவில்ஸ என் ஃபேமிலி கண்டிப்பா அந்த பிளாக் டோர் பின்னாடி அடைச்சே தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேப மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப அவர் அப்படியே லைட்டா பின்னாடி பார்க்க நம்ம கேப் அதை நோட் பண்ணிடுறான். அங்க நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, போன சீசன்ல கோஸ்வெல்ல மாட்டின சாம் இப்ப அந்த இடத்துல இருக்காரு. ஜாமலிங் டைம் வந்துருச்சு சீக்கிரம் போ அப்படின்னு சொல்ல சாம் அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. கேப் அவரை துரத்திட்டு அப்படியே ஒரு பின்னாடியே போக அவங்க ரெண்டு பேரும் அட் அ டைத்துல அந்த கோஸ்ட் டோரை தாண்டி நம்ம கேபோட உடம்புக்குள்ள போயிடுறாங்க. சாம் உள்ள இருந்து அவரை கொல்ல ட்ரை பண்ண கேப் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. ஏதோ வித்தலாம் காமிச்சு அவரு திரும்பவும் அப்படியே அந்த கோஸ்ட் டோர் கிட்ட வர சாமோட சோல் திரும்பவும் அந்த அதர் டைமென்ஷனுக்குள்ளே போயிடுது. அங்கேயே கடந்து சாகு அப்படின்னு சொல்லி கேப் அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ண நம்ம டங்கனும் போடியும் இப்ப திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கிள் டங்கன் அந்த வைரஸ்ல நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல போடி, ராண்டல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் பார்த்தேன், அதுக்கப்புறமா நான் அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ரெஸ்ட் எடுக்க போக நம்ம எரின் ராண்டல் கிட்ட இருந்த மெமரி கீய ஒரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நீனா அங்க வர ஒண்ணுல சும்மா படிக்கிறதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்குமான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி போட்டோவையும் அதுல இருந்த நம்ம ராண்டலையும் பார்த்து இவனை இந்த மாதிரி பாப்பனே நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு அவங்க சொல்ல, பழைய விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம ராண்டல் ஞாபகம் வந்து நம்ம நீனா அழுதுகிட்டே அப்படியே உள்ள போயிடுறாங்க. நம்ம கின்சி வீட்டுக்கு வர நம்ம போடி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். எனக்கு இன்னமும் இது சரியா பல்ல, டங்கன் இன்னமும் இதே மாதிரியே இருந்தானா இது பெரிய பிரச்சனை ஆயிடும். டெய்லர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அவரு மெமரிஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்கிட்ட அந்த பயங்கர ஃபீலிங் இல்லாததுனால தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே ஃபீல் பண்ண நம்ம போடி அது உன் ஃபீலிங் தானே, அது திரும்ப உனக்கு வேணும்னு நினைச்சினா நீ நல்லா அதை நினைச்சு கான்சென்ட்ரேட் பண்ணு, அது எங்க இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு திரும்பவும் உனக்குள்ளேயே அனுப்பிடலாம் அப்படின்னு அவரு சொல்ல நம்ம கின்சியும் லைட்டா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கான மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணா நம்ம டெய்லரும் ஜாக்கியும் இங்கிலாண்ட நல்லா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திரும்பவும் நம்ம ஜாக்கிக்கு கீஸ பத்தின விஷயம் அப்படியே மறந்து போக ஆரம்பிச்சிருது. இப்ப அவங்க எங்க இருக்காங்க, அவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே பயங்கரமா குழம்பி போயிடுறாங்க. நம்ம டெய்லர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஜாக்கி எதையுமே கேட்க தயாரா இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம டங்கனுக்கு இப்ப திரும்பவும் பழைய விஷயம் லைட்டா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. நம்ம லூக்கஸ ராண்டல் கொன்னதும் சின்ன வயசு டங்கன் அதை பார்த்ததும் அவருக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வர நம்ம எரின் இப்ப அங்க வந்துடுறாங்க. நான் பார்த்தேன் ராண்டல் தான் லூக்கஸ கொன்னா, நீயும் அங்க இருந்தீல அப்படின்னு அவரு சொல்ல எரின் ராண்டல் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம டங்கனுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே கடுப்பாய் கத்திட்டு திரும்பவும் அப்படியே ஒரு ரூம்க்கே போயிடுறாரு. அதை பார்த்து நம்ம கென்சி இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது, நான் இப்பவே டங்கனோட மெமரிஸ் எல்லாத்தையும் திரும்ப வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம எரின் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம மெமரி கீயை கண்டுபிடிச்சிட்டா போதும், இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெளியே இருந்து ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஏதோ ஒண்ணு கத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்க நம்ம கின்சியும் எரினும் அது என்னன்னு பாக்கிறதுக்காக கீயை விட்டு அப்படியே வெளியே போறாங்க. இது உண்மையிலேயே நல்ல ஐடியாவா கின்சி அப்படின்னு சொல்லி நம்ம எரின் பயந்துகிட்டே அப்படியே அவங்க பின்னாடியே போக அங்கிருந்த ஒரு காடு மாதிரியான இடத்துல நம்ம கின்சியோட பயங்கர ஃபீலிங் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம கின்சி இது இல்லாதனால தான் நம்ம தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹெட்கியை யூஸ் பண்ணி அதை திரும்பவும் அவங்க தலைக்குள்ளேயே அனுப்பி வைக்க நம்ம எரின் அந்த கீயை கொஞ்சம் என்கிட்ட தெரியா, இது என்னோட கடைசி ட்ரை அப்படின்னு சொல்றாங்க. நீனாவும் அங்க வர கின்சி அந்த கீயை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள சுத்தமா கண்டுக்காம எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்ப நம்ம நீனாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த பயங்கர ஃபீலிங் இப்ப திரும்பவும் கின்சிக்குள்ளேயே போயிட்டதுனால அவங்களுக்கு யார பார்த்தாலும் இப்ப பயமாவே இருக்கு. அவங்களால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சகஜமா பேச முடியல. நம்ம ஸ்காட்டுக்கும் அவங்களுக்கு வர சண்டையா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா
மூஞ்ச வர திருப்பிக்கிறாங்க. நம்ம ஈடன் கொஞ்சம் கூட நார்மலா இருக்க ட்ரை பண்ணாம கண்ண முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு அநியாயத்துக்கு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க நம்ம கேப் எதுவும் சொல்ல முடியாம சம காண்டோட அப்படியே அவங்கள முறைச்சிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கின்சி அங்க வராங்க. அவங்க ரொம்பவே தயங்கி பேசுறத பார்த்த உடனே நம்ம கேபுக்கும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. பார்ட்டி நடக்கிற இடத்துல நம்ம ஜாஸ் அவர் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்க. நம்ம இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த பிரிட்டிஷ் சோல்ஜரோட கன்னும் அவங்க கோகைக்குள்ள பதுங்கி இருந்தப்ப அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அந்த ஈவில் மெட்டல் பீஸும் இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. அது நம்ம கேப்பும் பார்த்துடுறாரு. இந்த பொருள் அந்த சோல்ஜர் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இது ஹிஸ்டரியிலேயே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை உள்ள எடுத்து வைக்க நம்ம டெய்லர் ஜாக்கியோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே சோகமா அப்படியே வீட்டுக்கு வராரு. அங்கிருந்து நம்ம எரின் அமெரிக்கி எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வழியை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல நம்ம டெய்லரும் அப்படியே குசியா போயிடுறாரு. நான் கடைசியா ரேண்டல பார்க்கும் போது தான் அந்த கீயும் பார்த்தேன். ஆனா அந்த மெமரிஸ் எல்லாம் இப்ப என்ன விட்டு அழிஞ்சு போயிடுச்சு. நான் ஹெட் கீயை யூஸ் பண்ணி அதை திரும்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு அவங்க சொல்ல 20 வருஷமா அவங்க தலைக்குள்ளேயே மாட்டிட்டு இருந்ததுனால அந்த பயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டெய்லருக்கு நல்லாவே புரியுது. நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க, இந்த வாட்டி உங்களுக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல பார்ட்டி நடக்கிற இடத்துல நம்ம கின்சியும் ஸ்காட்டும் ஒருத்தர் கூட ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. அதை பார்த்து நம்ம ஆபி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி லைட்டா விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம ஸ்காட் இங்கிலாந்து போற பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல நம்ம கின்சிக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதாங்கிறதே தெரியல. அவங்க அப்படியே நம்ம கேப தேடி போக ஜோஸ் மறைச்சு வச்சிருந்த அந்த ஈவில் மெட்டல நம்ம கேபும் ஈடனும் சேர்ந்து இப்ப ஆட்டையை போட்டுடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அடுத்த சவி செய்யறத பத்தி பேசிட்டு இருக்க. அப்ப நம்ம கின்சி அங்க வர கேபும் ஈடனும் ஒண்ணுல நான் பாத்ரூம்க்கு போ வழி கேட்டுட்டு இருந்தா அதான் கேப் எனக்கு காமிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு நம்ம கின்சிக்கு டவுட் வராத மாதிரி அப்படியே அந்த விஷயத்த கவர் பண்ணிடுறாங்க. நம்ம எரின் ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து நம்ம டெய்லர் கிட்ட கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல பிளே ஆகிற ஒரு வீடியோவை பாக்குறாங்க. நாங்க பழசெல்லாம் மறக்கிறதுக்கு பயந்துகிட்டு மெமரி கீயை யூஸ் பண்ணோம். அதனால நாங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடய வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த நிலைமை மத்தவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ரேண்டல் அந்த மெமரி கீயை ஒளிச்சு வச்சாரு அப்படின்னு சொல்ல அந்த வீடியோ மூலியமா அந்த கீ இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிற க்ளூவும் அவங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம கேப்பும் ஈடனும் நம்ம கிட்ட இப்ப மெட்டல் கிடைச்சிருச்சு, அந்த கீயை எப்படி உருவாக்கணுங்கிற ஃபார்முலா மட்டும் கிடைச்ச போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு வர அவங்க பிடிச்சு வச்சிருந்த நம்ம கின்சியோட பயங்கர ஃபீலிங் இப்ப அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கறதே அவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. நம்ம கேப் அதான் கின்சி பாட்டில வித்தியாசமா நடந்துகிட்டாளா அப்படின்னு சொல்ல கின்சி இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம நீனா அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஜாஸ் கூட இருந்ததை பார்த்ததுனால தானே நீ இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அவர் கூட இருக்கிறது ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீனாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் பயந்தே போயிட்டேன், நீ சோகமா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நினைச்சேன், சரி சொல்லு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நான் கேப சூஸ் பண்ணது கரெக்ட் தானான்னு சொல்லி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம நீனா அது ஓன் தப்பு இல்ல, நீ உன் அப்பா மாதிரி ஓவர் திங்கர், அதான் நீ ஒரே விஷயத்த நினைச்சு திரும்ப குழம்பி போயிட்டே இருக்க. கேப் உனக்கு கரெக்டானவனான்னு கேட்டினா அதுக்கு பதிலே கிடையாது, இந்த விஷயத்துல நீ உன் உள்ளுணர்வு சொல்றதான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவங்க சொல்ல அவங்க அம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா நம்ம கின்சிக்கும் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. நம்ம போடி அவர் அங்கிளை பாக்கிறதுக்காக அவர் ரூம்க்கு போக நம்ம டங்கன் தனியா உட்காந்து ஏதோ டிராயிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் டங்கன் நீங்க என்ன டிராயிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் அப்படியே அவர் கிட்ட வர அவரு தலைக்குள்ள இருந்த அரைகுற பழைய மெமரிஸ் எல்லாம் சேர்ந்து அவரை பயங்கரமா குழப்ப ஆரம்பிச்சிருது. அவரு கண்ணுக்கு நம்ம போடி ரேண்டலா தெரிய நீ ஒன்னும் உண்மை கிடையாது, நீ ஒரு போய் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரு முன்னாடி இருந்த நம்ம ரேண்டலை புடிச்சு வெளியே தூக்கி வீசிடுறாரு. அதாவது நம்ம போடிய டங்கன் இந்த மாதிரி பண்ணதை நினைச்சு நம்ம போடி அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறான். அவர் அப்படியே பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 4 முடியுது. நம்ம எரினால மெமரி கீயை கண்டுபிடிக்க முடியுமா? இதே நிலைமை நீடிச்சுன்னா நம்ம டங்கனோட நிலைமை என்ன ஆகிறது? நம்ம கேப் இவ்வளவு வெறியோட அப்படி என்ன கீயை தான் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.